வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு கேரளா ஸ்டைலில் சிகப்பரிசி புட்டும் அதுக்கு நம்ம பயிர் வகையெல்லாம் வச்சு ஒரு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிகப்பரிசி புட்டுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். இது சிகப்பரிசி. இந்த அரிசியை நான் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நல்லா காய வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். மாவு 2 கப்பு எடுத்திருக்கேன். தேங்காய் பூ தேவையான அளவு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த அரிசி உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இதை நான் வச்சுருக்கேன். இப்போ இதை அரைச்சி கொண்டு வந்திருக்கிற மாவு. புட்டுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம இந்த கடலை குழம்பு வைக்கலாம். கேரளாவில் பார்த்திங்கன்னா இந்த மூக்கல்ல வச்சு ஒரு குழம்பு வைப்பாங்க. நான் இதில் மூக்கல்ல தட்டைப்பயிறு, அப்புறம் மொச்சை, காராமணி, வெள்ளை காராமணி, இப்படி எல்லாமே கலந்து வச்சுருக்கேன். இதில் நம்ம குழம்பு வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பயிர் வகை எல்லாத்தையும் ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது 200 கிராம். வெங்காயம் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி 2 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், தேங்காய் 1/2 முடி தேங்காய், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. முதல்ல பாருங்கள், இந்த பயிரை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுடலாம். இப்போ இது ஒரு 4 சவுண்டு கிட்டத்தட்ட வரட்டும். பாருங்கள், இந்த பயிரெல்லாம் ஒரு 4லேருந்து 5 விசில் வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. எடுத்து வச்சுட்டு இந்த குழம்பை தாளிச்சிருவோம். பாருங்கள், ஒரு 2லேருந்து ஒரு 2.5 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சோம்பு போட்டுக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய் போட்டுடலாம். இப்போ நம்ம வெங்காயம் போட்டுடலாம். பார்த்திங்கன்னா கேரளாவில் காலையில் டிஃபனாகவே இந்த புட்டும் இந்த மூக்கல்ல குழம்பும் வச்சு சாப்பிடுவாங்க. நான் எல்லா பயிரையும் சேர்த்து போட்டிருக்கேன். இந்த மாதிரியே செஞ்சாலும் இந்த குழம்பு டேஸ்ட்டாக தான் இருக்கும். பாருங்கள், இப்போ நான் தக்காளி போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா வதக்கிடலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா திக்காக வைக்கணும். தண்ணியாக வச்சா நல்லா இருக்காது. நல்லா திக்காக வச்சுட்டு அந்த புட்டை அதில் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த குழம்பு மிளகாத்தூளை இதில் போட்டுருவோம். இந்த மிளகாத்தூள் நம்ம மிளகாய், தனியா, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் மிளகு வச்சு வறுத்துட்டு அரைச்சும் வைக்கலாம் இந்த குழம்ப. இல்லாட்டி வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டும் வைக்கலாம். இப்போ என்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இருந்தது, அதனால் நான் ஸ்ட்ரெயிட்டாக குழம்பு மிளகாத்தூள் போட்டு செய்கிறேன். இப்போ நம்ம இந்த வேக வச்ச தண்ணியோடவே இந்த பயிர் எல்லாத்தையும் இந்த குழம்புல ஊற்றிடலாம். பாருங்கள், இதை மூடி வச்சுருவோம். நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த தேங்காய் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த குழம்போட வாசனை பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த குழம்புக்கும் புட்டுக்கும் அது கொஞ்சம் திக்காகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தேங்காய் நைஸாக அரைச்சிருந்தேன். இப்போ நம்ம குழம்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சு இது திக்காக இருக்கும்போது நம்ம இந்த தேங்காய் ஊற்றிடலாம். சிலர் தேங்காய் பால் ஊற்றுவாங்க, தேங்காய் பிடிக்காது. அந்த மாதிரி உள்ளவங்க தேங்காய் பால் ஊற்றிக்கங்க. இப்போ நான் தேங்காவே ஸ்ட்ரெயிட்டாக ஊற்றுறேன்.
கொதிச்சா போதும். பாருங்க, சூப்பரான ஒரு பயிர் வகை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டு புட்டு வந்து நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்க, இப்போ இந்த கடாயை வச்சுட்டு இந்த புட்டு மாவை வந்து அரிசி மாவை வந்து நல்லா வறுத்துக்கலாம். சிகப்பரிசி மாவை நல்லா வறுத்துக்கலாம். நம்ம இதை வந்து நல்லா ஊற வச்சு காய வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி வறுத்து ஜலிச்சு எடுத்து வச்சுக்கிட்டோமா நம்ம அவசரத்துக்கு இதை அப்படியே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கங்க. மாவு நம்ம வறுக்கும் போது கொஞ்சம் வாசனை வரும். அந்த வாசனை வர்றது தான் நமக்கு பக்குவம். இப்போ இதை எடுத்து கொட்டி கொஞ்ச நேரம் ஆற விடுவோம். பாருங்கள், இப்போ நம்ம புட்டு மாவு வந்து கொஞ்சம் ஆறிட்டுருக்கு. லைட்டாக வெது வெதுன்னு தண்ணி வச்சு நம்ம பச்சை தண்ணியில் கூட பிணையலாம். ஆனால் சுடுதண்ணி ஊற்றி பிணைஞ்சிங்கன்னா கொஞ்சம் வெது வெதுன்னு தண்ணி வச்சு பிணைஞ்சோம்னா புட்டு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் சும்மா ஒரு கொஞ்சம் சூடானா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி சூடானா போதும். இப்போ நம்ம இந்த புட்டு மாவில் உப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன். பாருங்கள், இப்படி கொஞ்சமாக தண்ணி விட்டு விட்டு பிணையணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பொறுமையாக நிதானமாக இதை பிணைஞ்சால் தான் இந்த பக்குவத்துக்கு வரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டக்குன்னு அதிகமாக தண்ணி ஆகிடும். அப்படி இல்லாட்டி சரியான தண்ணி பக்குவம் இல்லாமல் போயிடும். அப்போ புட்டு வந்து நல்லா வராது. அதனால் இந்த அளவுக்கு ஒரு பக்குவத்தோடு பிணைஞ்சிக்கோங்க. அதனால் நான் பயிர் வேக வச்சேன். அதே குக்கர்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி விட்டுக்கோங்க. புட்டு குழா இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜல்லடை இருக்குது. பாருங்கள், அதுக்குள்ளே ஒரு ஜல்லடை போட்டிருக்கேன். இப்போ நம்ம அதில் ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டுக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம பிணைஞ்சி வச்சுருக்க இந்த மாவை நம்ம இதுக்குள்ளே போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த ஜாரில் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேங்காய் ஃபஸ்ட்டு போட்டுட்டு இந்தளவு போட்டுட்டு இப்படி லைட்டாக இப்படி தட்டுங்க. தட்டிட்டு அடுத்து இந்த தேங்காய் போடுங்க. தேங்காய் போட்டு அடுத்து நம்ம மாவு போடலாம். மறுபடியும் லைட்டாக இப்படி தட்டிடுங்க. தட்டிட்டு மறுபடியும் தேங்காய் போடலாம். இப்போது மறுபடியும் கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். ரொம்ப அமுக்கக்கூடாது. அமுக்குனிங்கன்னா மாவு வந்து நல்லா வேகாது. அதனால் இந்த மாதிரி லைட்டாக இது பண்ணிக்கணும். இப்போ இதை மூடிடுவோம். மூடிட்டு இந்த தண்ணி வந்து கொதிச்சிட்ருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரெஷர் வரும்போது இந்த இதுவை வந்து இதில் வச்சிடணும். பாருங்கள், இப்போ நான் வந்து இப்போ இது எதுக்கு குத்துறேன் அப்படின்னா நம்ம சில டைமு இந்த ப்ரெஷர் வந்து மேலே வராது. அதனால் இப்படி குத்திட்டோம் அப்படின்னா அந்த ப்ரெஷர் மேலே வந்தால் தான் இந்த புட்டு வந்து நல்லா வேகும். பாருங்கள், இப்போ நம்ம புட்டு வெந்துட்டுருக்கு. இதுக்குள்ளே நம்ம வேகலை அப்படின்னா இப்படி மேலே வந்து இது வராது, உள்ளே அடைச்சிக்கிட்டே இருக்கும். அதை வந்து நல்லா செக் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா இந்த மாதிரி மேலே வந்து இந்த ப்ரெஷர் வரும். இந்த ப்ரெஷர் வந்து 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் இப்படி வந்தவுடனே நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா புட்டு ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ புட்டு வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துருவோம். இப்போ ஒரு தட்டு வச்சுக்கோங்க. இந்த மூடி எடுத்துட்டு இந்த கம்பியை வச்சு நம்ம இந்த பின்னாடி இப்படி குத்துனோம்னா அந்த புட்டு வந்து அழகாக உங்களுக்கு தட்டில் விழுந்துடும். சூப்பரான சுவையான ஒரு புட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வாழைப்பழம் வச்சு சாப்பிட்லாம்.
சக்கரை வாழைப்பழம் சாப்பிட்லாம். அப்படி பிடிக்காதவங்க நான் இப்போ வச்சுருக்க குழம்பு, பயிறு குழம்பு வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள், சூப்பரான ஒரு சுவையான புட்டரிசி புட்டு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு பயிறு குருமா மாதிரி, பயிறு குருமா. சக்கரை பிடிக்கிறவங்க சக்கரை வாழைப்பழம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.